இன்று மழை பெய்யலாம், வீட்டிற்குள் இருங்கள், இல்லை என்றால் குடை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்று மழை பெய்யலாம். மழை பெய்யலாம் அப்படின்னா மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எப்போ? இன்னைக்கு. ஸோ இட் மே ரெயின் டுடே. அடுத்து, வீட்டிற்குள் இருங்கள் அப்படின்னா லைக் வீட்டிலே இருங்க, வெளியில் வராதிங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஸ்டே இன்டோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லை என்றால் குடை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படிங்கும்பொழுது இங்கிலீஷில் ஆரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரல்ஸ் குடை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் அன் அம்ப்ரெல்லா. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. லேட் பண்ணிடாதீங்க, டைமுக்கு இருக்க பாருங்க, வேலையை தாமதமாக்கிடாதீங்க. இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். லேட் பண்ணிடாதீங்க, பண்ணிடாதீங்க, செய்யாதீங்க, போகாதீங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம ஏதாவது பேசும் பொழுதே டு நாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டு நாட்டுங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா டோன்ட். ஸோ லேட் பண்ணிடாதீங்கிறத இங்கே நம்ம எப்படி எழுதுவோம்னா டோன்ட் பி லேட். ஸோ அவங்க லேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டோன்ட் பி லேட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டைமுக்கு இருக்க பாருங்க. டைமுக்குன்னு வந்துட்டாலே ஆன் டைம், அதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இருக்க பாருங்க அப்படின்னா டைமுக்கு இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தம் வருது இல்லையா? ஸோ ட்ரை டு பி ஆன் டைம். நெக்ஸ்ட், வேலையை தாமதமாக்கிடாதீங்க. எகேன் தாமதமாக்கிடாதீங்க ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வருதுங்கிறதுனால நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தாமதம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டிலேன்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் டிலே த ஒர்க். இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னிடம் போதுமான பணம் உள்ளது, எனக்கு 100 ரூபாய் போதும். ஸோ இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாம். என்னிடம் போதுமான பணம் உள்ளது. ஸோ என்னிடம் அப்படின்னா நம்ம ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். போதுமான பணம் அப்படிங்கிறது வந்து போதுமான அப்படிங்கிறத இங்கிலீஷில் இனஃப்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஹாவ் இனஃப் மணி. எனக்கு 1000 ரூபாய் போதும். இப்போ நம்மக்கிட்ட யாராவது உனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு 1000 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். எனக்கு அப்படின்னாலே ஃபார் மீ. அப்போது 1000 ரூபாய் போதும். ஸோ 1000 rupees போதும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம இனஃப்னு சொல்லுவோம். ஸோ 1000 rupees இஸ் இனஃப் ஃபார் மீ. ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.